விஜய் வந்த உடனேயே எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டாருப்பா. இந்த விஷயத்த கொஞ்சம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழகம் வந்து எப்படி இருக்குன்னா, காலையில இருந்து அதாவது கிட்டத்தட்ட காலையில ஒரு 7 மணில இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பரபரப்பா தான் இருக்குது. அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இப்ப வந்து வீட்ல வந்து டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க. யார் யார் எந்த தொகுதிகள்ல வின் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்காங்க. எஸ், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு காலையில இருந்து விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. காலையில தபால் வாக்குகள் என்னாங்க, அப்போ வந்து திமுக தான் முதலிடத்துல இருந்தாங்க. அடுத்ததா தமிழக வெற்றி கழகம், அடுத்ததா அதிமுக இருந்தாங்க. சோ இதனால திமுக வந்து எப்பவுமே கருத்து கணிப்புகள் படி பார்க்கும்போது திமுக தான் நிறைய தொகுதிகள் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வந்திருந்துச்சு. ஒரே ஒரு கருத்து கணிப்புல மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்துச்சு. ஆனா இப்போ இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில, அதாவது மக்கள் செலுத்திய வாக்குகளை எண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் தான் அதிக தொகுதிகள்ல வந்து முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் இருக்காங்க. இதுல குறிப்பா பெரம்பூர் தொகுதியில வந்து ஆர்.டி. சேகரை பின்னுக்கு தள்ளி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து முன்னுக்கு வந்திருக்காரு. எப்பவுமே வந்து அந்த பெரம்பூர் அந்த ரேஞ்ச்ல அந்த பெரம்பூர், அப்புறம் வந்து திருவிக்கா, அப்புறம் வந்து நம்மளுடைய கொளத்தூர், இது எல்லாமே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரம்பூர் தொகுதியிலுமே வந்து திமுக பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னுக்கு வந்திருக்காரு. இது இப்போ காரைக்குடியிலுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் இருக்காங்க. சோ ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் புசி ஆனந்த், இவங்க எல்லாருமே போட்டி போட்ட தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேல திமுக அமைச்சர்கள் போட்டியிட்ட 10 தொகுதிகளுக்கு மேல அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா விஜயோட வருகை வந்து இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு ஓட்டுகள் விழாது, விஜய் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, விஜயால ஒரு மாற்றம் வரப்போகுது கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலையுமே விஜய்க்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது அதிக அளவுல கிடைச்சிருக்கு. விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சோ இந்த அரசியல் களம், அதாவது இந்த ஒரு 2026 தேர்தல் அப்படிங்கிறது முந்தைய தேர்தல்களை விட வந்து ஒரு வேறு விதமாக பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த தேர்தல்கள் வச்சு பார்க்கிறப்ப வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக இல்லைன்னா அதிமுக, இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இப்போ இந்த ஆட்சி அமைப்பாங்க, இவங்களுக்குள்ள மட்டும்தான் போட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தேர்தல் மட்டும்தான் மும்முனை தேர்தலா மாறி இருக்கு, மும்முனை போட்டியா மாறி இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகம் தந்து இப்படி வந்த உடனே இவ்வளவு தொகுதிகளை வந்து கைப்பற்ற போவாங்களா அப்படிங்கறதுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜயோட வருகையினால கண்டிப்பா மாற்றம் இருக்கும், வாக்குகள் பிரியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா திமுக அதிமுக ரெண்டையுமே பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் முன்னுக்கு வருமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாதான் முன் வச்சாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி தவிடுபடியாக்கிட்டு விஜய் வந்து இப்போ ஹைல இருக்காரு, அடுத்து அதிமுக இருக்காங்க. சோ திமுக கீழே இறங்கிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து தமிழக வெற்றி கழகம், அடுத்து அதிமுக, அடுத்து திமுக, இப்படிதான் போகுது. சோ அதிமுக கூட திமுக விட முன்னணியில தான் அதிகமா இருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி வந்து இந்த டைம் வரைக்குமே ஒரு தொகுதியில கூட முன்னிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சோ இதனால மும்முனை போட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்துடுச்சு. சோ இப்போ வந்து மும்முனை போட்டி தான் நடக்குது. இதுல வந்து வாக்குகள்ல வந்து நிறைய விஜய் வந்து மேஜிக் பண்ணியிருக்காரு. சோ இது மறுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல என்ன நடக்க போகுது, எப்படி யார் வந்து ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ நிறைய அமைச்சர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், அப்புறமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதற்கொண்டு கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஏன்னா இவன் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அந்த தொகுதிகளுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காரு. இப்போ கொளத்தூர் அப்படின்னாலே அது வந்து திமுகவோட ஒரு தொகுதி தான், முதலமைச்சருக்கான ஒரு தொகுதி தான் அப்படின்றா சொன்னாங்க. பட் ஆனா கருத்து கணிப்புகள் முடிவுகள் கூட பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் வந்து திமுகவுக்கு சாதகமா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய கலை நிலவரத்தை பார்க்கும் போது வந்து திமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா தமிழக வெற்றி கழகம், அடுத்து அதிமுக, அப்புறமா தான் திமுக இருக்காங்க. சோ இதனால பாக்குறப்போ திமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுல பார்க்க முடியுது. சோ இது வந்து ஃபைனல் கிடையாது. இருந்தாலுமே வந்து இப்போதைக்கு பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. சோ எப்பவுமே எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக தான் டாப்புக்கு வருவாங்க, அடுத்த இடத்துக்கு வேணா தமிழக வெற்றி கழகம் வரலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா இந்த விஷயங்களை பாக்குறப்போ விஜய் தான் வரப்போறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது. அது மறுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ இப்போ கலநிறுவத்துல வந்து பார்க்கும் போது வந்து இப்போ மயிலாப்பூர்ல முதற்கொண்டு விசில் சின்னத்துல போட்டிக்கிட்ட நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தான் முன்னிலையில இருக்காரு. சோ திமுக வந்து அங்கேயுமே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா வெள்ளிவாக்கத்திலையுமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் வந்து முன்னிலையில இருக்காங்க. விசில் சின்னத்துல போட்டிக்கிட்ட அவர் தான் முன்னிலையில இருக்கிறாரு. சோ பெரம்பூர் தொகுதியில வழக்கம் போல இப்போ விஜய் தான் முன்னிலையில இருந்துட்டு இருக்கிறாரு. சோ இப்படி நிறைய தொகுதிகளை பாக்குறப்போ இவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தான் நிறைய தொகுதிகளில் முன்னிலையில இருக்கிறாங்க.
அண்ணா நகர்லயுமே வந்து ராம்குமார் அவர்கள் விசில் சின்னத்துல போட்டிக்கிட்டு ராம்குமார் அவர்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பின்னடைவை தான் சந்திச்சிருக்காரு. சோ அதுதான் அப்டேட்டா வந்துகிட்டே இருக்குது நமக்கு வந்து. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில முன்னிலையில இருக்கிறாரு. சோ அவர் கூட அவர் போட்டியிட்ட தொகுதியில முன்னிலையில இருக்கிறாரு. ஆனா கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ கூடிய நிலவரப்படி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் 102 தொகுதிகளும், அதிமுக வந்து 77 தொகுதிகளிலையும் முன்னிலையில இருக்காங்க. இதுல திமுக வந்து 52 தொகுதிகளிலும் முன்னிலையில இருக்கிறாங்க. சோ புசி ஆனந்த் டி நகர் தொகுதியிலையுமே புசி ஆனந்த் தான் முன்னிலையில இருக்கிறாரு. சோ அவர் எதிர்த்து போட்டியிட்ட ராஜா அன்பழகன் திமுக அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதிமுகவும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுமே பின்னடைவை தான் சந்திச்சிருக்காங்க டி நகர்ல. அப்புறமா சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சோ இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் 2 பேருமே அவங்களோட தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. காட்பாடியில துரைமுருகன் அமைச்சர் வந்து பின்னடைவை தான் சந்திச்சிருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து போட்டி இருந்தாரு. அவருமே பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சோ அதுதான் இப்ப வந்து அடுத்தடுத்த அப்டேட்டா வந்துகிட்டே இருக்குது நமக்கு. போடி நாயக்கனூர்ல வந்து ஓ பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு போடி நாயக்கனூர் தொகுதியில முன்னிலையில தான் இருக்கிறாரு. சோ நயினார் நாகேந்திரன் வந்து சாத்தூர் தொகுதியில போட்டியிட்டார். அவருமே பின்னடைவை சந்திச்சிருக்காரு. தமிழக பாஜக தலைவர் அவருமே பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அப்புறம் வந்து எல் முருகன் அவர்களுமே பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி இந்த ஒரு எப்பவுமே இல்லாத ஒரு வகையில இந்த தேர்தல் களம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். அதுக்கு வந்து மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய தொகுதிகளில் வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா விஜய் போட்டியாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொன்ன விஷயம் என்னன்னா 234 தொகுதிகளிலுமே விஜய் தான் போட்டியிடுறாரு. அந்த வேட்பாளர்கள் வேற கிடையாது, நான் வேற கிடையாது, எல்லாருமே நான் தான், எல்லா தொகுதிகளிலுமே நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சிருந்தாரு. சோ அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைகளை வந்து பயன்படுத்துறாரு, குழந்தைகளை வந்து வீட்டுல அடம் பிடிச்சு ஓட்டு போட சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சோ விஜய்க்கு வந்து ஓட்டுலாம் வராது அப்படிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டு சோ வந்த உடனே நான் வந்து சிங்கிளா வந்தாலும் சிங்க மாதிரி வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஏன்னா லேட்டா வந்தா கூட லேட்டஸ்டா வருவேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பண்ணியிருக்காரு. சோ இது கள நிலவரம் பாக்குறப்போ கிட்டத்தட்ட 102 தொகுதிகள், அதாவது இப்ப 104 ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஒரு களத்திலையுமே வந்து இந்த 2026 வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. முக்கிய காரணம் வந்து அதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான். ஏன்னா அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. சோ அந்த மாதிரி 104 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க இப்போ கடல் நிலவரம் எப்படி பாக்குறப்போ. சோ மயிலாப்பூர்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. சோ அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே வந்து அவங்களோட தொகுதியில வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. விஜய் பிரபாகரன் வந்து போட்டியிட்ட தொகுதியில அவங்க வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. சோ அந்த விஷயத்த பாக்குறப்போ கொஞ்சம் ஒரு குட் நியூஸா இருக்குது. அப்புறம் வந்து கோவை தெற்குல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. கோவை வடக்கு, கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர், விருதாச்சலம், திண்டுக்கல், ஈரோடு மேற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி இத்தனை தொகுதிகளிலேயுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் அப்படிங்கிறது முதல் தேர்தலையே தெரியுது. சோ அவங்க வந்து டாப் லெவல்ல தான் இருக்கிறாங்க. விருதுநகர்ல போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் வந்து தேமுதிக சார்பில் போட்டியிட்டவர் வந்து முன்னிலையில இருக்கிறாரு. சோ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் பாக்குறப்போ திமுகவை விட அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய ஒரு வாக்கு வங்கி அதிகரிச்சு இருக்கு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஏற்கனவே நின்னவங்க தான் அதிக தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் முதன்முறையா களம் காண்றாங்க. சோ இதனால வந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சோ இதனால திமுக அதிமுக 2 பேருமே பரபரப்பா தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை அந்த ஒரு கட்சினால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த சுற்றுகள்ல வந்து யார் முன்னிலையில வராங்க, விஜய் வந்து பின்னடைவை சந்திக்க போறாரா, இல்லாட்டா முன்னிலையில இருக்க போறாரா, அவர் தான் ஆட்சி அமைக்க போறாரா அப்படிங்கிறது ஒரு 6 o'clockல வந்து தெரிஞ்சிடும். சோ அது வரைக்குமே இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பரபரப்பா தான் இருப்பாங்க. சோ நீங்க வந்து யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.